வணக்கம் மக்களே, இது நமக்கு டேஸ் தான். உங்கள் ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு கருடன் படத்தை பற்றி என்னோட கருத்துக்களை தாங்க பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அப்பா வெற்றிமாறன் ஸ்கூல்லேருந்து வந்தால் இன்னொரு தரமான படம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த படம் வந்து சூரியோட ருத்ர தாண்டவத்தை பார்க்க முடிஞ்சுது. அவருடைய ஒயிட் ஸ்க்ரீனில் அவரோட ஹீரோயிசத்தை பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. சூரி உங்களுக்குள்ள இவ்வளோ நடிப்பு திறமையா அப்படின்னு எல்லாருமே தேட்டரில் சொல்லிட்டு போயிட்டாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அப்படியே கட்டி போட்டு ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை. கதை வந்து நம்ம வெற்றிமாறனோடது. ஆனால் இயக்கம் வந்து நம்ம துரை செந்தில்குமார். அவர் ஸ்கூல்ல இருந்து வந்து ரொம்ப திறமையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 பேரை சுற்றி தான் கதை நடக்குது. சொக்கன், ஆதி, கருணா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்குள்ளே வர ஒரு சின்ன சின்ன ரைவல்ரி தான். அப்பா இதில் வந்து எந்த ஸ்பாய்லர்ஸும் நான் சொல்ல விரும்பலை. எதுக்காக இன்றைக்கி இந்த ரிவ்யூ போடுறேன்னா, நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். டோன்ட் மிஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தோட எல்லா டெக்னீஷியனை பற்றியும் சொல்லியே ஆகணும். ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து ஒரு ஹீரோக்கு இவ்வளோ ஒரு யதார்த்தமான காஸ்டியூம் வேறு யாராவது கொடுத்துருப்பாங்களான்னு தெரில. பார்க்குறதுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சூரியோட காஸ்டியூம் தான் காரணம். ஆனால் அதே வந்து அதை தாண்டி அவரோட இன்னொரு முகம் அதே காஸ்டியூமில் வெளிப்படையில் வந்து பாரா அப்போ சட்டத்துணி மணிக்கெலாம் இவ்வளோ தான் மதிப்பா அப்படின்னு சொல்ல வைக்குது. யுவன் மியூசிக்கா இளையராஜா மியூசிக்கான்னு அப்பப்போ டவுட்டே வருது. பட் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கலக்கியிருக்கார் யுவன். யார் அந்த சண்டை மாஸ்டர் தெரியல. அடி தடியெல்லாம் அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை யாரோ வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவல். இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க.